பரிசுத்தத்தில் பரிசுத்தம் உள்ளவராம் இயேசுவின் நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை நீதிமொழிகள் 4:14. தீயோருடைய வழியிலே நடவாதே. அன்பு மக்களே, தீய வழிகளில் நாம் செல்லக்கூடாது. நம்முடைய வழியிலே கர்த்தருடைய பரிசுத்த பாதையில் தீயவர்களை வரவழைக்க வேண்டும். ஆனால் பரிசுத்த வழியில் நடந்த பிள்ளைகள் தீயோருடைய வழியிலே நடக்கக்கூடாது. தீயோருடைய வழிகளை முற்றிலும் வெறுக்க வேண்டும். அவைகளை விட்டு விலகி கடந்து போ. தீயவர்கள் ஏதாகிலும் ஒரு பொல்லாங்கை செய்ய வேண்டும். உள்ளத்தில் தீய எண்ணங்கள் யாரையாகிலும் கெடுக்க வேண்டும், கொடுமை செய்ய வேண்டும், கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுத்தர வேண்டும், யாரையாகிலும் கீழே தள்ளி ரசிக்க வேண்டும். இப்படி துர் எண்ணங்களை வைத்து இருப்போரின் வழியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் செல்லவே கூடாது. தீயோரின் பாதையில் காரிருள் இருக்கும். அன்பு மக்களே, துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாதே. தீயோருடைய வழியிலே நிற்காதே, உட்காராதே. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாய் இருந்து தியானம் செய்தால் நீங்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். துன்மார்க்கனின் விளக்கு அணைந்து போகும், தீயோரின் அம்புகள் முறியடிக்கப்படும். தேவ பிள்ளையே, தீயோருடைய வழியிலே நீ நடந்தால் உனக்கு ஆபத்து வரும். பிறகு பள்ளத்தில் விழுந்து எல்லாவற்றையும் தொலைத்து தலை குனிந்து நில்லாதே. பரிசுத்தரை எரிச்சலாக்காதே. கர்த்தருடைய வழியிலே நடந்து அவருக்கு பிரியமானவளாக வாழ்ந்து சுகித்து இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.